வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ்ல தலை போட்டி தாங்க நடந்துச்சு. அந்த தலை போட்டியில மொத்தம் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ, ஆதிரை, அப்புறம் பிரச்சனுங்க. ஆக்சுவலா ரம்யாவும் பிரச்சனும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினனால அவங்க டைரக்டா கேப்டன்சி டாஸ்க்கு போயிருந்தாங்க. நம்ம ஆதிரை இப்ப திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தனால நம்ம பிக் பாஸ் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸா கேப்டன்சி டாஸ்க்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க வச்ச டாஸ்கோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறி வச்சா தப்பாது அப்படிங்கிறது தான். பிரிக்ஸ் ஒரு 15 பிரிக்ஸுக்கு பக்கம் கொடுத்துருவாங்க, ஒரு பால் கொடுத்துருவாங்க. அங்க இருந்து தள்ளி விட்டா அந்த பிரிக்ஸ் எல்லாம் தள்ளி 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 வந்து அந்த பாலை தள்ளி விட்டு அது வந்து கரெக்டா ஒரு பேஸ்கெட் குள்ள போய் விழணுங்க. இதுதான் அந்த டாஸ்க். அந்த டாஸ்க்ல 3 பேரும் பயங்கரமா தான் விளையாடி இருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தங்க எப்படி விளையாண்டாங்க, யார் வின் ஆனாங்க எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. சோ இவங்க 3 பேருமே போய் கேப்டன்சி டாஸ்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ராப்பரா தாங்க பிரிக் வைக்கிறாங்க, எல்லா பாலும் வைக்கிறாங்க. பட் அந்த பால் வந்து பிளேஸ் ஆகும்போது அது கரெக்டா அந்த பேஸ்கெட் குள்ள பிளேஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம ரம்யா மட்டும் எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா வச்சு சூப்பரா பண்ணி முடிச்சாங்க. ஆதிரையும் பிரச்சனை ஒரு பால் கூட போடலங்கும் போது நம்ம ரம்யா 3 பால் போட்டாங்க அண்ட் அவங்க வின்னரும் ஆயிட்டாங்க. அண்ட் இத பத்தி நம்ம பிக் பாஸ் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆதிரை ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம பிக் பாஸ் ரம்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீங்க லீடரா இருக்கிற சமயத்துல தலையா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி யாரும் நான் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் போய் விளையாடிட்டு இருக்க கூடாது, அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க, கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. கேப்டன்சி டாஸ்க் முடிச்ச கையோட நம்ம ரம்யா வீட்டுக்குள்ள என்டர் ஆனோன்னு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் அங்க ரம்யா கிட்ட என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப தலையாயிட்டீங்க, இப்போ நீங்க தான் டீம் பிரிக்க போறீங்க. ஆனா டீம் பிரிக்கிறது கம்ப்ளீட்டா உங்களோட டெசிஷனா இருக்கணும். வேற யாரையும் கேட்டு நீங்க ஒரு டெசிஷனும் எடுக்க கூடாது. இட் ஷுட் பி யோர் வியூ அண்ட் யோர் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. நம்ம ரம்யா பிக் பாஸ் ஆன மாதிரி டீமும் பிரிச்சுட்டாங்க. அவங்களோட டைல கொண்டு போய் அந்த லீடர் போர்ட்லயே வச்சுட்டாங்க. அவங்க ஆக்சுவலா தலை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பீச் தலை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல நம்ம ரம்யா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த தலை போஸ்டிங்காக நான் ரொம்ப எல்லாம் எதுவும் பண்ணது இல்ல. ஆல்சோ இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்ட்டு நான் எதுவுமே பண்ணது இல்ல. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா மட்டும்தான் நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நான் இதுக்காக விளையாடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னை பத்தி எதுவுமே தப்பா பேசாம இப்ப நான் எஃபர்ட் போட்டு விளையாடும் போது என்னை பத்தி தப்பு தப்பா நிறைய பேர் சொல்றீங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் நான் எஃபர்ட் போட்டதுக்கான ஒரு சக்சஸா தான் இந்த தலை போஸ்டிங்க நான் பாக்குறேன். சோ இதுல இருந்து எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர்றது, அவங்க தனித்தனியா விளையாடுங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கிற மாதிரி அவங்க ஒரு குட்டி ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.